சொல்றான்? கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் வந்தா அதை உடனே செயலா மாத்திடணும். எதிர்த்தாப்புல இருக்கிறவன் யாரு என்னன்னுலாம் பார்க்க கூடாது. புரியுதா? அது சரி, பெர்ஃபெக்ட் மர்டரோட இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். இன்ட்ரோ போகாம சாப்டருக்குள்ள போனா இந்த மாதிரி குழப்பம் நடக்க தான் செய்யும். ஒரு கொலைய மிக சரியா செய்யாதவன் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவனு நம்ம ஆத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சாக கூட அவன் தகுதி இல்லாதவன்னு சொல்லுவேன். கொலை பண்றத புலி கிட்ட இருந்து கத்துக்கணும். ரெக்கார்ட்ஸ்ல புலி ஸ்கெட்ச் போட்டு தப்பிச்ச ஆடே இல்ல. இவன் நமக்கே வேலை இல்லாம பண்ணிடுவான் போல இருக்கே. டேய் ஹரி, ஆரம்பிக்கலாம்டா. எல்லாரும் அந்த டம்மி கத்தி எடுத்துட்டு வந்து வரிசையில் நில்லுங்க. நில்லுங்க சீக்கிரம். நில்லு. ஏய், நீ எங்க வந்த? இந்த ஹரி இல்லப்பா, போலீஸ்காரன். அவன் தான்ப்பா என்னை கூட்டு வந்துட்டான். உன்னதான் இங்க வர வேண்டாம்னு சொன்னல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஏன் எங்க இருந்து கத்துக்கிட்டு இந்த பொய் சொல்றதெல்லாம்? ஐயா மார்கோ சார், நீங்க வாங்க, ஒரு டெமோ பார்க்கலாம். இந்த வரேன் சார். இன்னைக்கு குத்தி கீழ்ச்சிடணும். டேய், என்ன கிளாஸ்டா இது? என்ன எப்போ பார்த்தாலும் என்ன இது எப்படி இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் மிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்கெல்லாம் பந்த பாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கிட்ட போன உடனே யாரா இருந்தாலும் சரு 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 சருன்னு இறக்கிடணும். சரிடா, ரெடியா இரு. ஏன்பா பீட்ரு, ஆர்வத்துல கத்திய மாத்தி எடுத்துட்டு நினைக்கிறேன்ப்பா. நானும் உன்னை விட ஆர்வமா தான் இருந்தேன் புதுசுல. ஒரிஜினல் கத்தியை வச்சுட்டு அந்த டாமி கத்தியை எடுத்து வைப்பா. தேங்க்ஸ் சார்லி. நமக்குள்ள எதுக்குப்பா தேங்க்ஸ்? போப்பா. நல்லா பாரு, கத்தியை இப்படி வச்சு இப்படி குத்தணும். எங்க குத்து. ஐயோ. நெக்ஸ்ட். ஐயோ அப்பா. தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு கேட்காம என் கூட வாங்க. நீங்க வந்தாதான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஏய், என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? குத்து. ஐசே குத்து. நான் பார்த்த ஆள் வந்திருக்கு. சொட்ட. இங்கே குத்து. வெரி குட் லோகன். என்ன சொல்லி குத்துற நீ? நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்க. இங்கே குத்துற. மாப்ள. ஏய், ஹவுஸ் ஓனர் அங்கிள். என்ன ஹவுஸ் ஓனர் அங்கிள்? மாமான்னு உரிமையோட கூப்பிடுங்க மாப்ள. மாப்ள, உங்களை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். என் பொண்ணு சொன்ன அப்புறம் தான் தெரியுது நீங்க அப்படியே என்ன மாதிரின்னு. என்ன சொல்றாரு? நான் என் அப்பா மாதிரி இருப்பேன்னு அம்மா சொல்றாங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்பா மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா அந்த விஷயத்துல என்ன அப்படியே உரிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்த. புரியல? லக்ஸு லக்ஸு கர்ப்பமா இருக்கா மாப்பிள்ள. கர்ப்பமா? நீங்க நல்ல மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். சீக்கிரம் வெளியே வந்து என் பேர புள்ளைய கொஞ்சிங்க. பாக்குற குத்து. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? குத்து. இங்க குத்துறா, நெஞ்சில குத்துப்பா. பாரா, குத்த சொன்னா குத்தாம நிக்கிறான்.
பாதி தூக்கி எப்பா எழுப்புற அது இல்லப்பா இப்ப விடுஞ்சிரும்ல கேசரி போடுறியா விடுஞ்சிரும்ல இப்போ போடுறேன் ஆனா அது உனக்கு பிடிக்காத எனக்கு இல்லப்பா உன் கதை முடிஞ்சிடும் அப்புறம் என்ன ஏன்டா என்ன யாரும் பயமுறுத்துற இருக்க போறேன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேயர் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நீங்க இம்பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க நான் கப்பர்ல என் பேர் மார்கோ மார்கோ சந்தோஷத்துல நீங்க என்ன சொல்றேன் பண்றீங்க பழைய ஆட்களே என் பேச்ச கேட்கலாம் புது ஆளுங்க எப்படி என் பேச்ச கேட்பாங்க தம்பி என் பேரு நீயே தயவு செய்து கிளம்புறீங்களா எதுவும் பேச வேணாம் போங்க சரி உங்க நேரம் சார் உங்களை எல்லாம் எதுக்காக வர சொல்றேன் தெரியுமா? நம்மள எதுக்கு கூப்பிட்டாருன்னு மறந்துட்டார் போல. ஞாபகம் வந்தவன மறுபடியும் கூப்பிடுவாரு. வாங்க சாப்பிட்டு வந்துருவா. யோ இரியா நானே சொல்றேன். எனி கெஸ்? அடுத்த வாரம் பின் லேடனுடைய பிறந்த நாள் வரப்போகுது. இந்த வாரம் சீர்திருத்த வகுப்பை வேற நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க. இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி ஏதோ ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கீங்க. அத சொல்லத்தானே வர சொல்லிருக்கீங்க. வெரி குட். சரி எல்லாரும் அவங்க பேட்ச்ல உள்ள டாப்பர்ஸ் பத்தி சொல்லுங்க. சார் என் பேட்ச்ல ஒருத்தன் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எனக்கே தெரியாம என் பர்ஸையே அடிச்சுட்டு போயிட்டான் சார். அவனை தான் தேடிட்டு இருக்கேன். பணத்தை எடுத்து கார்டை மட்டும் கொடுத்தா கூட போதும் பாருங்களேன். சார் என் பேட்ச்ல ஒரு கைதி சேலையை கட்டினது ஒரு பையன் தான் தெரிஞ்சோம். ஒழுனா போறங்க சேலைய. சார் நம்ம பேட்ச்ல ஒருத்தர் இருக்கா சார், தரமானவன். என் அக்கா பொண்ணுக்கு கட்டி வச்சிடலான் இருக்கேன். அந்த அளவுக்கு கெட்டிசாலி சார். அவனை நம்ம லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் இதெல்லாம் ஒரு விஷயம்னு பெருசா பேசிட்டு இருக்கானுங்க சார் இவனுங்களுக்குலாம் இன்னும் நம்ம குரூப்பை பத்தி சரியா தெரியல சார். அங்க ரீல் கத்திய வச்சு ரீல்ஸ் பண்ணுங்கடான்னா ரியல் கத்திய வச்சு ரியாலிட்டியா காட்டிட்டு போயிட்டா சார் ஒரு பையன். யாரா அவன்? டொனால்டோ எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஜாக் உதவியா கேக்குற? எனக்கெல்லாம் உதவி பண்ணலனா தூக்கமே வராது. நீ எப்பரா தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. சொல்லு உனக்கு என்ன உதவி வேணும், செஞ்சு விட்டுறலாம். நான் இங்க இருந்து தப்பிக்கணும். ஜாக் இது நான் உனக்கு பண்ற உதவி இல்லை, உபத்திரம். நல்லா யோசிச்சுக்க. நான் அப்பா ஆக போறேன்டா. யோ என்னையா படிச்சு ஏதோ கலெக்டராக போற மாதிரி சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அவரது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது இவனுங்களே ஸ்காலர்ஷிப்ல ஒன்று வெளில அனுப்பிடுவானுங்க. சத்தம் போடாதடா. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லு. வாய்ப்புன்ற எல்லா வாச கதவையும் மிஸ்டர் பர்ஃபெக்ட்ன்றவன் அடைச்சி வச்சிருக்கான். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நீ இல்ல போலீஸே நினைச்சாலும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. கஷ்டம். நீ தான் இங்க பல வருஷமா இருக்கியே, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் பாரு. என்ன பண்ணலாம்? ஐடியா. வா 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 கமான். ஸ்டோர் ரூம்ல இருந்து கயிறு எடுத்துட்டு வாடா. எதுக்குடா? ஊஞ்சல் கட்டி விளையாட தற்கொலை பண்ணுடா. அடுத்து டேஷ் தலைவர் பிறந்த நாள் வருதுடா, பாஸ் ஆகலாம் விடுறா. அதுவும் எல்லாம் தாங்க முடியாது மச்சான். நாளைக்கு பிசினஸ் ஹால்ல என் பொண்டாட்டி நம்ம நமக்கு படுத்துவா. எவ்வளவு காசு வாங்கிருப்பீங்க? அவனுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு வச்சிருக்கீங்க. எங்க அப்பா யார் தெரியும்ல? ஐ அம் கோயிங் டு அப்ளை தி ரீவாலுவேஷன். வா மச்சான். உங்களுக்கு கட்டம் சரியில்லைப்பா. நான் என்ன பண்றது? கட்டலாம் நல்லா தான் இருக்கு, உங்க சட்டம் தான் சரியில்லை. பர்ஸ் அடிச்சு இல்ல, அதுவும் சொல்லி கொடுத்தவன் பர்ஸ் அடிச்சு இல்ல, நீ மாசுத்தல. ஆமா, தலைவர்கள் பிறந்த நாளைக்கு கைதிகளை விடுதலை செய்யற பழக்கம் இங்கேயும் மாறவே இல்லைல்ல? உன்னோட பழக்கமும் இன்னும் மாறாதனால தான் நீ உள்ள இருக்கன்றதை மறந்துடாத ஜாக். டேய் டேய் அசிங்க பிடிச்ச அரிய பாய்ஸ் நவருடா. என்ன எல்லாம் ஹிந்தியில இருக்கு? டேய் டொனால்டோ, என் பேர் இருக்கா? இதோ பாக்குறேன். உனக்கு பீட்டர்னு இன்னொரு பேர் இருக்கா? பீட்டரா? இல்லையே. ஏன்னா இங்க ஜாக்ன்ற பேரே இல்லையே. நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிற இந்த இடத்த விட்டு வெளியே தப்பிச்சு போறோன்னு ஏன் ஆசைப்படுற? நான் தான் சொன்னேன்ல, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. முடியலன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன்.